பவித்ரா, இன்று முதல் ரஷ்ய யுக்ரைன் போரிலே அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் ரஷ்ய ராணுவம் அண்மை கால வரலாற்றில் முதன் முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறது. ICBM என்று அழைப்பார்கள், இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். அதாவது கண்டம் விட்டு கண்டம், கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உடைய இடங்களை சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை ICBM, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை என்று கூறுவார்கள். அந்த ஏவுகணைகளை தான் ரஷ்யா தற்போது முதன் முறையாக அண்மை கால வரலாற்றிலே இந்த போரிலே பயன்படுத்தியிருக்கிறது. இது மிகப்பெரிய அடுத்த கட்டத்திற்கு இந்த போர் சென்று விட்டது என்பதை உணர்த்தும் வகையில் இருக்கு என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று இந்த ICBM ஏவுகணைகள், அதாவது RS-26 ஏவுகணைகள் என்பது மிக முக்கியமானது. RS-26 ரூபஸ் என்று அழைக்கிறார்கள். 5800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கினை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியது இந்த பாலஸ்டிக் ஏவுகணை. அது மட்டுமல்ல, இந்த ஏவுகணை குறித்து நீங்கள் அறிய வேண்டியது மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 12 மீட்டர் நீளம், அதாவது 40 அடி நீளம் கொண்டது. 40 அடி நீளம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லாரியை நேராக நிறுத்தி வைத்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு நீளமானது. அது மட்டுமல்ல, இதனுடைய எடை கேட்டால் அதிர்ந்து போவைகள் 36 டன் எடை கொண்டது. 36 டன்னால் 36,000 கிலோ எடை கொண்ட ஏவுகணை இது. இதில் 800 கிலோ அளவிற்கு அணு ஆயுதங்களையும் ஏந்தி செல்லக்கூடியது. 800 கிலோ அளவுக்கு அணு ஆயுதங்கள், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் என்ற உயிரியல் ஆயுதங்கள், அதே போன்று ரசாயன ஆயுதங்களை எல்லாம் ஏவி செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள், இந்த RS-26 என்ற ரூபஸ் ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகளை தான் தற்போது 6 ஏவுகணைகள், ஒன்றல்ல இரண்டல்ல 6 ஏவுகணைகளை வீசி இருக்கிறது ரஷ்யா. யுக்ரைன்ல டினிப்ரோ நகரம் மத்திய கிழக்கு பகுதியில இருக்கிறது. அதாவது ரஷ்யாவில ஆஸ்ட்ரோகான் என்ற இடத்தில் இருந்து, ஆஸ்ட்ரோகான் ராணுவ தளத்தில் இருந்து இந்த ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. இந்த ஏவுகணைகள் வீசப்பட்டது 700 கிலோமீட்டர், அந்த டினிப்ரோ நகரத்திலிருந்து, யுக்ரைனின் எல்லை பகுதியான டினிப்ரோ நகரத்தில் இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆஸ்ட்ரோகான் என்ற ரஷ்யாவின் ராணுவ மையத்திலிருந்து, முகாமிலிருந்து தான் இந்த ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. டினிப்ரோ நகரின் பல இடங்களில் முக்கிய கேந்திரங்களை குறிவைத்து இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யா முதன்முறையாக பயன்படுத்தியிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர், கிரெம்ளின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டுமிட்ரி பெஸ்கோவ் அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பிலே இது இந்த என்னென்ன ஏவுகணைகளை பயன்படுத்தும் என்பதெல்லாம் கூறவில்லை. ஆனால் இந்த போர் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கு என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த சில தினங்களுக்கு முன் இங்கிலாந்தின் ஏவுகணைகள், அதாவது ஸ்ட்ராம் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் யுக்ரைன் படையினர். இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் முக்கிய பகுதிகளை தாக்க முயற்சித்திருக்கிறார்கள். எப்பொழுதும் எல்லையோரங்களில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்று முதன்முறையாக ரஷ்யாவின் இன்டீரியர் பகுதி, அதாவது உள்நாட்டு பகுதிகளை தாக்க யுக்ரைன் ராணுவம் முயற்சித்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் தற்போது அன்றே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அன்றே கூறியிருந்தார், அணு ஆயுதங்களை கூட நாங்கள் பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று கூறியிருந்தார். அதனுடைய முதற்கட்டமாக தற்பொழுது அணு ஆயுதங்களை ஏவி செல்லக்கூடிய, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இந்த ICBM RS-26 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தியிருக்கிறது. இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்த முழுமையான தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை. அந்த தகவல் வரும்போதுதான் அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுகிறது என தெரிய வரும். ஆனால் இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பது உண்மையிலேயே போர் உக்கிரமடைந்திருக்கு. ரஷ்யா மிகுந்த கோபத்துடன் யுக்ரைனை தாக்க ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது நேரடியாக மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு விடப்பட்ட நேரடி எச்சரிக்கை என்றே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தகவல் வெளியாகவில்லை என்றாலும் யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கையை ரஷ்யா விடுத்திருக்கிறது, இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்தியது மூலம் என்று இந்த போர் குறித்த வியூக அமைப்பாளர்கள் எல்லாம் கருத ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்காக புதிய கொள்கைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் சமீபத்தில் ஒப்புதல் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதையடுத்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதால் மேலும் பரபரப்பு கூடியிருக்கு. அடுத்து என்ன நடக்குமோ என்றால், இந்த போர் ரஷ்யாவிலே கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டருக்கு அப்பால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய பாதிப்பு இந்தியா மட்டுமல்ல, உலகின் ஒவ்வொரு இடத்திலும் உணரக்கூடிய பாதிப்பு இருக்கிறது. இதனால் பொருளாதார தாக்கம் ஏற்படும், பெட்ரோல் விலை உயரும் மற்றும் அதனுடைய பாதிப்பு நேரடியாக அனைவரையுமே பாதிக்கக்கூடிய வகையிலே இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும்
36,000 கிலோ எடை கொண்ட அந்த RS-26 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது மட்டுமல்ல, அந்த யுக்ரைனின் துனிப்ரோ நகரில் ஏற்பட்ட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது அந்த தகவல்கள் வெளிவரும்போதுதான் நமக்கு அந்த பாதிப்பின் வீச்சே நமக்கு தெரிய வரும். பவித்ரா.